அந்த லாண்ட்ரி கடை எவ்வளவு நாளா இங்க இருக்கு? அவன் ரொம்ப நாளா இருக்காம்மா. நீங்க இங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 4-5 வருஷமா போட்டிருக்கேன். இந்த பத்திரிகைக்காரர் பிரசன்னா, அவர் வீட்டுக்கும் நீங்க தான் இஸ்திரி பண்ணுவீங்களா? ஆமாம்மா. இஸ்திரிக்காரன்ட்ட பேசினது நல்லதா போச்சு. கொலை நடந்த அன்னைக்கு வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஏன்னா அக்கரன்ஸ் ஆஃப் கிரைம்ல எவ்வளோ புத்திசாலியான கிரிமினலாக இருந்தாலும் ஆதாரத்தை விட்டுருப்பான். அது வேற. என்ன பிரச்சனை? ஐயோ, ஓகே. இந்த ரெக்கார்டர் உங்க வீட்டு திவான் கடையில் இருந்துச்சு. ஒரு ரிப்போர்ட்டர் வீட்டில் ரெக்கார்டர் இருக்கிறது ஒன்றும் அப்படி ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஆனால் அது இருந்த இடம் தான் சந்தேகத்தை வளர்க்குது. அப்பாவை கேட்டபோது உங்க அப்பா சொன்னாரு இது உங்களோட ரெக்கார்டர் இல்லைன்னு. அப்படின்னா இது யாரோடது? இது எங்க எடிட்டர் பொண்ணு மதுபாலாவோட ரெக்கார்டர். எதை வச்சு சொல்றீங்க? எங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்கிட்டையும் ஒரு ரெக்கார்டர் இருக்கும். அவங்கவுங்க ரெக்கார்டரில் அவங்கவுங்க பேர் இனிஷியல் போட்டிருக்கும். ஸோ இதில் எம்பின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக இது மதுபாலோட ரெக்கார்டர் தான். ஸோ நீங்கள் செமினாருக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் மதுபாலா. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்ததா அந்த இஸ்திரிக்காரன் என்கிட்ட சொன்னான். யார்? கிருஷ்ணாவா? ஆனால் 2 பேரும் சேர்ந்து வரலையா, தனித்தனியாக தான் வந்தாங்களா. ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்தாங்க அப்படிங்கிறாரு. பொண்ணு மதுபாலா, அது தெரிஞ்சு போச்சு. பையன் ரேகா. ரம்யா ரம்யா செத்தது எனக்கு முன்னாடியே மதுபாலாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு அவ பேசும்போது முட்டாள்தனமா பேசுறிய பிரசன்னா. இதுக்கு மேல நீ ரம்யாவும் சேரவே முடியாது. இனிமே உனக்கு டவுட் இல்லைங்க, கண்டிப்பா ரம்யாவை மதுபாலா தான் கொண்டு இருக்கா. Talk to you later.
இது என்னோட டேப் ரெக்கார்டர் இல்ல. எம்பின்னு போட்டிருக்கு. என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எம்பின்னா மதுபாலாவா தான் இருக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? ஏன் மோகன் பாபு இருக்க கூடாதா? என்ன கண்ணுக்கு முன்னாடி பட்டாம்பூச்சி பறக்குதா? சி, இப்ப நான் உன்னை அடிக்கல, லேசா தட்டினேன். புரியுதா? உன்னை இங்க உக்காத்து வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நாங்க நினைச்சோம்னா 3rd டிகிரி இன்ட்ராகேஷன் எங்களால பண்ண முடியும். அப்படி பண்ணோம் உன்னால தாங்க முடியாது. எம்பினா என்ன சொல்லு. எம்பினா யாரு சொல்லு. அது நான் தான். இது என்னோட டேப் ரெக்கார்டர் தான். கொலை நடந்த அன்னைக்கு நீ எதுக்கு ரம்யா வீட்டுக்கு போன? இங்க பாருமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த 3rd டிகிரின்னு கேள்விப்பட்டியே, இந்த வாட்டர் ட்ராப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை உன்னோட நகத்தோட கேப்பில் ஊசி விடுறதோ, அதெல்லாம் எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட ஜா இருக்கு பாரு, ஒரு அடி அடிச்சேன்னா டிஸ்லோகேட் ஆகிடும். அப்புறம் உன்னால் சாப்பிட முடியாது, பேச முடியாது. திரும்பி எப்போ பேச முடியும்னு கூட என்னால் சொல்ல முடியாது. என்ன, நீ அங்க போனதுக்கு ஐ விட்னஸ் இருக்காங்க. எத்தனை மணிக்கு போனேன்னு கூட எங்களுக்கு தெரியும். எதுக்கு ரம்யா வீட்டுக்கு போன? எதுக்கு ரம்யா வீட்டுக்கு போன? சரி, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். பிரசன்னாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு கூட நீ அவனை வெறித்தனமா காதலிச்ச. அவனை அடையறதுக்கு நீ என்ன வேணா செய்ய தயார். அதனால ரம்யாவை நீ கொலை செஞ்சுட்டா பிரசன்னா உனக்கு கிடைச்சிடுவான்ட்டு நீ ரம்யாவோட கதையை முடிச்ச. ஆனா பதட்டத்துல உன்னோட டேப் ரெக்கார்டரை அங்க விட்டுட்டு ஓடிட்ட. இதான் நடந்துச்சு. இதுதானே நடந்துச்சுன்னு கேட்டேன். இல்ல மேடம், நான் அன்னைக்கு ரம்யா வீட்டுக்கு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த கொலையை நான் பண்ணல மேடம். அந்த கொலையை பண்ணது வேற ஆளு. வேற ஆளுனா யாரு? வேற ஆளுனா யாரு? நான் அன்னைக்கு ரம்யா வீட்டுக்கு போனேன். அவகிட்ட சண்டை போட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்க டாடி. எங்கம்மா இருக்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு மந்தவள்ளி வரைக்கும் வந்திருக்கேன். பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். என்ன விஷயம்? நீ மந்தவள்ளியில் இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சுமா. அங்கிருந்து மயிலாப்பூர் போய் சீனிவாச சாஸ்திரி ஹாலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் ஆந்திரா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சத்யநாராயணா கலந்துக்கிறாரு. அவரை நீ போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துருமா. டாடி, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் எதுவுமே ப்ரிப்பேர்டா வரல, என்னால முடியாது. அதாம்மா ஜேர்னலிசம், எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம். அப்புறம் உங்களோட டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்டு ஒரு கவரப் பண்ணிட்டு வந்துரு. சரி, போற வைங்க. அப்பா இன்டர்வியூ எடுக்க போகணும்னு சொன்ன போதுதான் டேப் ரெக்கார்டரை தேடி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது அதை ரம்யா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன்னு. என்ன பண்றது?
அந்த டேப் ரெக்கார்டர் எடுக்கிறதுக்கு நான் திரும்பி ரம்யா வீட்டுக்கு வந்தேன். அப்போ டேய், நீ எதுக்கு இங்க வந்த? புரியல, வெளிய போடா. வெளிய போடா. கிட்ட வராத. கிட்ட வந்த உடனே கொலை பண்ணிடுவேன். போடா. டேய், என்ன சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? போடா, பொறுக்கி ராஸ்கல், போடா. போ, போடா. போடா. இது பாரு, ஏற்கனவே நீங்க வந்து தகராறு பண்ணது தெரிஞ்சு என் புருஷனை வார்ன் பண்ணதோடு விட்டாரு. இப்ப மட்டும் நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவர் உன்னை கண்ணந்தனமா வெட்டி போட்டுருவாரு. மரியாதை வெளிய போடா. அதான் அவர் போயிட்டார்ல. போடா. ஏய், நிறுத்தடி. இத பாரு ரம்யா, மண்ணுக்கு போற என் உடம்பு அட்லீஸ்ட் உனக்காவது யூஸ் ஆகட்டுமே. பொறுக்கி, உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே? ஏய், சி சி சி, எத்தனை வருஷமா அந்த டயலாக பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு ரம்யா, எனக்கு கல்யாணம் ஆகி நான் வேற ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உனக்கும் கல்யாணம் ஆகி உன் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும். இதுக்கு மட்டும் நீ சம்மதிச்சா என் வாழ்நாள் முழுக்க, உன் வாழ்நாள் முழுக்க நான் குறுக்க வர மாட்டேன். பொறுக்கி, நீ நினைக்கிறது உன் கனவுல கூட நடக்காதுடா. இப்ப மட்டும் நீ வெளிய போல, உன் பணம் தாண்டா வெளிய போகும். அப்படியே நான் பணமா போனாலும் உன்னை அனுபவிச்சு தாண்டி போகும். பார்க்கலாம்டா. ரம்யா, ஏய், ரம்யா, 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 அதுக்கப்புறம் நாளை ரேகா IPS-இல்
காணத் தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகைவரை ஜெயித்து